இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கிங்டமே உங்களை இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னா த கிங்டம் ஆஃப் ஹெவன் நம்மளை எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் என்பதை பற்றி பேச வருகிறது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தோட தாக்கம். அந்த தாக்கம் அந்த ராஜ்யத்துக்குள்ள வரும்போது அந்த தாக்கம் நமக்கு வரும். அந்த தாக்கம் என்னன்னா, உயிர்த்தெழுந்த சரீரத்தின் வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். என்னன்னா வந்து கட்டி உண்டாக்கின நகரம் நியூ ஜெருசலேம். அந்த நியூ ஜெருசலேம் பத்தி கணக்கு சொல்றாங்க. அதோட நீளம் உயரம் அகலத்தை பார்த்து கணக்கு பண்ணா, அதோட ஒரிஜினல் மீனிங்கை கணக்கு பார்த்தா இந்த பூமி மாதிரி 40 மடங்கு பெருசானது. கையை கட்டு, நல்லா கட்டுங்க. எர்த் அண்ட் ஹெவன் வந்து மாறி புதிய பூமி புதிய வானம்னா இந்த பூமியே புது நேச்சருக்குள்ள கடந்து வருமா? கை தட்டுங்களே ஒரு இருக்கு. ஆமே. உலகம் அழிஞ்சிருச்சா இல்லையா? அழிஞ்சிருச்சுன்னு இப்ப எந்த உலகத்துல இருக்கீங்க? அப்புறம் அழிஞ்சிருச்சுன்றீங்க. நேச்சர் ஆஃப் த வேர்ல்ட் அழிஞ்சு வேற நேச்சர் வந்துச்சு. அப்படித்தான் இந்த உலக அழிவு என்பது நேச்சர் ஆஃப் த வேர்ல்ட், த குவாலிட்டி. இப்ப இருக்கிற இந்த தன்மை மறைந்து வேறு ஒரு தன்மை வரப்போகுது. அதுதான் புதிய வானம், புதிய பூமி. அங்க தேவனுடைய ராஜ்யத்தின் சக்தி, தேவனுடைய ராஜ்யத்தோட கல்ச்சர், தேவனுடைய ராஜ்யத்தோட ராஜ்யத்தின் ரகசியங்கள் தலைப்பில் நாம் வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய கீவேர்டை வாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 13:11. ஓகே. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. இயேசு கிறிஸ்து வாழ்நாள் எல்லாம் ராஜ்யத்தின் ரகசியங்களை தான் அதிகமாய் பேசினார். அவர் பரலோகத்தை பற்றி பேசியதை விட பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசியதே அதிகமாக இருந்தது. பரலோகம் என்கிற செய்தியே பழைய ஏற்பாட்டு செய்தி. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் பரலோகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒருத்தரும் கூட பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசலை. ஏசாயா மாத்திரம் இலைமறை காயாக பேசியிருக்கிறார். அவர் பேசினது எல்லாம் நீங்கள் சரியாக ஆவியானோட வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுவார். நித்திய ராஜ்யம்னே வரும். நித்திய ராஜ்யம், பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தம்முடைய பிள்ளைகளாலே அரசாளும்படிக்கு. அப்ப பூமியின் ராஜாக்கள் கொண்டு வருவார்கள். அப்ப இது எல்லாம் வந்து அந்த ராஜ்யம் வந்து பரலோகத்தில் இல்லை, பூமியில தான் இருக்குன்றது சொல்லுது. பூமியின் ராஜாக்கள் பாட்டு பாடுவார்கள், பூமியின் ராஜாக்கள் கொண்டு வருவார்கள். அப்ப இந்த கிங்டம் பூமியில தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே நேரடியாக பரலோக ராஜ்யத்தை பற்றி பேச்சு இல்லை. ஆங்காங்கு ஒரு சில இடங்களை தவிர, அது மறைமுகமாக ஏசாயா பேசியிருக்கிறார், தானியேல் லைட்டா பேசியிருக்கிறார். ஆனால் முதலாக பரலோக ராஜ்யத்தை ஓப்பனாக பேசின ஒரே ஒரு ஆள் வந்து யாரு? யோவான் ஸ்நானகர். இரண்டாவது பரலோக ராஜ்யத்தை பற்றி தெளிவாக பேசினாலும் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் முதலாக இரத்த சாட்சியை மறித்தது முதலாவது யோவான் ஸ்நானகன், அடுத்து இயேசு. இதுல என்ன தெரியுதுன்னா, ராஜ்யத்தை பற்றி பேசுறவன எல்லாம் அவளை சீக்கிரம் விட்டு வைக்க மாட்டான்னு தெரியுது. ஏன் சார் உங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் சார் உங்களுக்கு துயரம் அப்படின்னா, நீங்க ராஜ்யத்தை பற்றி பேசுறீங்க. கையெழுத்து நீங்கள் பாடுகளை பற்றி பேசினா உலகம் உங்களை வரவேற்கும். ஏன்னா பிசாசின் பிள்ளை அவன். பிசாசு நீ பாடுபடணும் விரும்புறானா இல்லையா? பாடுபடணும் விரும்புறானா இல்லையா? ஏசு நீ பாடுபடணும்னு நினைக்கிறியா? இல்ல வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறேன், நீங்க எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டாரா? அப்ப இளைப்பாறுதல் பேசுறவன் தேவனுடைய பிள்ளை, பாடு பேசுறேன் பிசாசு. அதனால ராஜ்யத்தை பேசுறவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால முத ராஜ்யத்தை பேசினான். உலக அரங்கிலே முதலாவது ராஜ்யத்தை குறித்த சத்தம்
பிதாவோட காதுக்கு யோவான் சான் மூலமாக துணித்தது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுனார். அடுத்து இயேசுவும் அதே மெசேஜ் பண்றாரு. பாவம், இயேசு எனக்கு மெசேஜ் கொடுக்க தெரியல, யோவான் சான் மெசேஜை காப்பி அடிச்சுட்டாரு. அப்படியா? அவருக்கு மெசேஜ் இல்ல, அவரே மெசேஜ். அவருக்கு யோவான் சான் மெசேஜை காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதே மெசேஜ் அவர் கொடுக்கிறார். காரணம், அதுதான் மெசேஜ். நியூ கவர்னன்ட்ல ஒரே மெசேஜ், தி கிங்டம் ஆஃப் ஹெவன். ஸோ வந்து பரலோகத்தை பற்றி பேசுறதை விட பரலோக ராஜ்யத்தை பற்றி இயேசு அதிகமாக பேசினார். ஹெவன் வேற, கிங்டம் ஆஃப் ஹெவன் வேற. தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன் இஸ் கால்டு கிங்டம் ஆஃப் ஹெவன். மறுபடி நான் இதை பேசுகிறேன். காரணம், உங்கள் மனதிலே அது ரெஃப்ரெஷ் ஆகணும், ரீகால் ஆகணும், அது அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகணும். தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன், அதை கேட்கும் போதே அந்த ஹெவன் அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆகுதியா, அப்படி வரணும் மைண்டுக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன் இஸ் கால்டு கிங்டம் ஆஃப் ஹெவன். ஸோ வாட் எவர் ஆர் பீயிங் டன் இன் ஹெவன் கேன் பி டன் இன் த கிங்டம் ஆஃப் ஹெவன். அங்கே நடக்கிற எல்லாமே இங்கே நடக்க முடியும். எந்த அளவு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவு அங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு நடக்கும். பரலோகம் பூமியும் ஒரே குடும்பம் ஆயிடுச்சான். கையை தட்டுங்க. இடையில இருக்க பார்டரை அழிச்சுட்டாரு. இயேசு வந்து பூமியில செஞ்ச மிகப்பெரிய காரியம். இப்ப பரலோகத்துக்கு பூமிக்கு இருந்த குறுக்க இருந்த கோடை இயேசு என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சு பரலோகத்துக்கும் பூமிக்கும் முழு குடும்பத்திற்கும் நாமகரணராய் இருக்கிற நம்மை ஒரே நகரத்தாராய் மாற்றினார். ஆபிரகாமோட ஃபெய்த் கட்டி உண்டாக்கின அந்த நகரம் நியூ ஜெருசலேம். கிளாசிக் ஃபெய்த் என்னன்னா வந்து கட்டி உண்டாக்கின நகரம் நியூ ஜெருசலேம். அந்த நியூ ஜெருசலேம் பற்றி கணக்கு சொல்கிறாங்க. அதோட நீளம் உயரம் அகலத்தை பார்த்து கணக்கு பண்ணால் அதோட ஒரிஜினல் மீனிங்கில் கணக்கு பார்த்தா இந்த பூமி மாதிரி 40 மடங்கு பெருசாது. கையை கட்டு, நல்லா கட்டுங்க. ஆமாம். ஸோ இந்த பூமியில் வந்து அந்த நியூ ஜெருசலேம் வந்து உட்காருது. பழைய வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போகுது. புதிய வானம் புதிய பூமி என்ன செய்யுது? வருகிறது. பாருங்க, உலகமும் அதன் கிரியை, அதாவது உலகம்ன்ற வார்த்தைக்கு மீனிங்கும் பூமின்ற வார்த்தைக்கு மீனிங் வேறையாம். உலகம்ன்றது நேச்சர் ஆஃப் த வேர்ல்டாம். எர்த்துன்றது இந்த எர்த்துன்றது இந்த மெட்டீரியலை குறிக்குது. முந்தின வானம் முந்தின பூமின்றது முன்னாடி இருந்த வானம் முன்னாடி இருந்த பூமி கிடையாது. முன்னாடி இருந்த நேச்சர் ஆஃப் த எர்த்து, நேச்சர் ஆஃப் த வேர்ல்டு, நேச்சர் ஆஃப் த எர்த் அண்ட் ஹெவன் வந்து மாறி புதிய பூமி புதிய வானம்னா இந்த பூமியே புது நேச்சருக்குள்ள கடந்து வருமா? கை தட்டுங்களேன் ஒருத்தவருக்கு. ஆமாம். ஒரு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஃப்ளாஷ் என்னன்னா, ஒரு மரம் வளர்ந்து சரியான ஹைட்டு சார், ஒரு 300 அடி ஹைட்டில் இருக்கும். வளர்ந்து அப்படியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு பெருசாக இருக்கு அகலம். அந்த ஒரே ஒரு மரத்தில் மதுரையில் பாதி ஏரியா நிழலா இருக்கு. என்ன சார்ன்றேன். கர்த்தர் சொல்றாரு, வீழ்ச்சிக்கு முன்னாடி வந்து மரங்கள் எல்லாம் வந்து இந்த பூமி வந்து தன்னுடைய சத்தப்பை இழந்து வீழ்ச்சியில் இருக்கு. ஆனால் இந்த முந்தின பூமி முந்தினெல்லாம் அவங்க அழிஞ்சதுக்கப்புறம் இந்த 100 மரத்தை வச்சா இந்த குட்டை இப்படிலாம் இருக்காது. ஒரு மரத்தோட ரியல் சீடு அதனுடைய ஃபுல் ஹைட் வெயிட்டு அப்படிதான் இருக்கும். இந்த ஏரியாவில் ஒரு மரம் நட்டுட்டிங்கன்னா மதுரையில் பாதி மதுரை கூலாக இருக்கும். கும்முன்னு அப்படியே காரில் போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதான். அப்போ வீழ்ச்சிக்கு முன்னாடி இருந்த உலகம் வேற. அந்த முந்தின வானம் இப்போ இருக்கிறது வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற உலகம். இதில் நீங்கள் செடியை போட்டிங்கன்னா சத்தே இல்லாத இடத்துல இப்போ பாருங்கள், நீங்கள் ஆப்பிளை வந்து காஷ்மீரில் விளைய வைக்கிறதுக்கும் கம்மாக்கரையில் விளைய வைக்கிற வித்தியாசம் இருக்குது. அங்கேயும் ஆப்பிள் வரும், இங்கேயும் ஆப்பிள் வரும். இது லைட்டாக கொஞ்சம் அப்படியே என்ன மாதிரி இருக்கும், ப்ளம்ஸ் மாதிரி இருக்கும், ப்ளம் சைஸில் இருக்கும் ஆப்பிள். அது வந்து வேறு சைஸில் இருக்கும். இது என்னென்னா மண்ணோட சத்து மாறும்போது ஃப்ரூட்டோட சத்து என்ன செய்யுது? மாறுது, சைஸ் மாறுது, எல்லாமே மாறுது. இப்போ திரும்ப ராஜ்யம் பூமிக்கு வந்த பிறகு இந்த எர்த்தோடைய பழைய முந்தின பூமியெல்லாம் மாறிடும், வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நியூ ஜெருசலேம் வந்து அப்படியே வந்து முடிவு, உலகத்தின் முடிவுன்னு பைபிளில் வருதுல, இது எல்லாமே யுகத்தின் முடிவு தானா. அதாவது உலகத்தின் முடிவு என்பது யுகத்தின் முடிவு. இப்போ கலியுகம், அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு யுகமாக சொல்கிறாங்கல்ல. கலியுகம் முடிஞ்சோன்னா சத்திய யுகம்ன்றாங்கல்ல. யுகம்னா ஒரு ஏஜ் முடிஞ்சு அடுத்தது ஆரம்பமாகுது. நமக்கு நியாயப்பிரமாண காலம் முடிஞ்சு அடுத்து கிருபையின் காலம் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இந்த யுகம் முடியுது, அடுத்த யுகம் ஆரம்பிக்குது. இந்த எர்த்து அப்படியே தான் இருக்கும், இதனுடைய நேச்சர் மாறும். ஆமாம், இதை ஃபுல்லாக கசைக்கு எரிஞ்சிட்டு பக்கத்தில் இன்னொரு இடத்துலாம் செய்ய மாட்டார். நோவா காலத்தில் இருக்க பூமி அழிஞ்சிருச்சா இருக்குதா சொல்லுங்கள். நோவா காலத்தில் உலகம் அழிஞ்சிச்சா அழியலையா சார்? நோவா காலத்தில் உலகம் அழிஞ்சிருச்சா அழியலையா?
அழிஞ்சிருச்சுன்னு இப்போ எந்த உலகத்தில் இருக்கீங்க? அப்புறம் அழிஞ்சிருச்சுன்றீங்க. நேச்சர் ஆஃப் த வேர்ல்டு அழிஞ்சு வேற நேச்சர் வந்துச்சு. அப்படித்தான் இந்த உலக அழிவு என்பது நேச்சர் ஆஃப் த வேர்ல்டு, இந்த குவாலிட்டி. இப்போ இருக்கிற இந்த தன்மை மறைந்து வேறு ஒரு தன்மை வரப்போகுது. அதுதான் புதிய வானம், புதிய பூமி. அங்க தேவனுடைய ராஜ்யத்தின் சக்தி, தேவனுடைய ராஜ்யத்தோட கல்ச்சர், தேவனுடைய ராஜ்யத்தோட அந்த நரிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த பூமிக்குள்ள கடந்து வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கிங்டம். ஆமென் சொல்லுங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கிங்டம் எல்லாம் சொல்லுங்க. ராஜ்யத்தின் என்னது? இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கம். ஆமென் சொல்லுங்க. ராஜ்யத்தின் தாக்கம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கிங்டமே உங்களை இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னா, த கிங்டம் ஆஃப் ஹெவன் நம்மளை எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் என்பதை பற்றி பேச வருகிறது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தோட தாக்கம். அந்த தாக்கம் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது அந்த தாக்கம் நமக்கு வரும். அந்த தாக்கம் என்னன்னா, உயிர்த்தெழுந்த சரீரத்தின் வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வேற ஒரு ராஜ்யத்தில் இருந்தீங்க. என்ன ராஜ்யத்தில் இருந்தீங்க? இருளின் ராஜ்யத்தில் இருந்தீங்க. இப்போ எந்த ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க? ஒளியின் ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. இல்லை சார், நான் இன்னும் பாவங்கள் செய்கிறேன், அதனால் நான் அந்த ராஜ்யத்திலாம் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அது சரியா தப்பா? சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ராஜ்யத்தில் இல்லை, ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்கீங்க. நான் கேட்குறேன், எத்தனை பேர் பேண்ட் ஷர்ட்டோடு வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. இந்த ரெண்டுக்குமே கை தூக்கல. நீங்கள் பேண்ட் ஷர்ட்டோடு வந்திருக்கிறீங்களே. நீங்கள் அப்போ இது யாருடைய கல்ச்சர்? இது பேண்ட் ஷர்ட்டு பிரிட்டிஷ்காரன் கல்ச்சர் தான். நான் இப்படி யோசித்தேன், சைனாக்காரன் நம்மளை ஆண்டு இருந்தானே என்ன இருந்திருக்கும்? இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான் வந்திருப்பேன். அப்படி வந்துருப்பாங்க போல. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக விசிறியோடு வந்திருப்பீங்க. நம்ம ஃபுல்லாக வந்து எப்படி வந்திருப்போம்? ஃபுல்லாக அங்கியோட வந்து இந்த காலை வேளையிலே பிரைஸ் தி லார்ட் இப்படி தான் போடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சைனாக்காரன் உலகத்தை ஃபுல்லாக பிடிச்சிருந்தா நம்ம ஃபுல்லாக பாம்பு படம் போட்டு தான் போட்டு வந்திருப்போம். எல்லாரும் ஆராதிப்போம். இப்போயே ஒரு சிலர் அப்படி தான் போட்டுறாங்க. ஃபுல்லாக ஃப்ரில்லாக வச்சு ஜக்கன்னு போட்டிருப்போம். ஏன்னா வந்து இப்போ நம்ம கோட் சூட் போடுற காரணம் என்னென்னா, அவன் உலகத்தில் பதிச்சிட்டான். இந்த கோட் சூட் அடிக்கிற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸுமே வரலன்றது எனக்கு வருத்தம். ஆனால் நான் சாகுறதுக்குள்ளே உன்னை கண்டுபிடிப்பேன். இயேசு நாமத்தில் ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணி இந்த கோட் சூட் அடித்து இதுதான்டா அதுக்கு மேலே கொண்டு வரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் டிசைன் மேக்கர்ஸு. ஆமாம், ஃபேஷன் மேக்கர்ஸ் நம்ம. அப்போ சைனாக்காரன் படத்தில் பார்த்தா அவன் கோட் சூட் தான் போகிறான். இது யாருடைய கல்ச்சரு? பிரிட்டிஷோட கல்ச்சரு, பிரிட்டிஷோடைய காஸ்டியூமு, இன்ஃப்ளூயன்ஸு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பிரிட்டன்காரன் போயிட்டானா இருக்கிறானா? போயிட்டான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேண்ட் ஷர்ட்டோட தான் இருக்கீங்க. நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கனால இன்னும் பிரிட்டிஷ்காரன் உங்களை ஆண்டுகிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லை. அவன் ஆட்சிலாம் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கு. கையை தட்டு. அப்படித்தான் நீ பாவம் செய்கிறவனா இருந்தால் நீ பாவம் செய்கிறவனால் தவறு செய்கிறவனா இருந்தாலும் நான் சொல்கிறேன், பிசாசோட ஆளுகை உன் மேல கிடையாது. அவன் ஆளுகை 2000 வருஷங்களுக்கு முன்பாய் இயேசு முடிந்தது என்று சொன்ன போதே அவனுடைய ஆளுகை என்ன செய்தது? முடிந்து விட்டது. இப்ப உன்கிட்ட இருக்கிறது வெறும் வெளியிலேருந்து கொடுத்த இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ கொடுத்த இன்ஃப்ளூயன்ஸில் இப்போ ஓடிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த மாடை வந்து கழட்டி விட்டாலும் அந்த மாடு சுற்றிக்கிட்டே வரும்ல, அந்த கெட்டப்பில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்கள். நல்லா கைத்தட்டி ஆமென். அந்த மாதிரி நான் தேவனுடைய கிங்டம்குள்ளே இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய கிங்டம்குள்ளே இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த கிங்டம்குள்ளே இருக்கிற புரிந்து கொண்டோடனே இந்த கிங்டமோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அவ்வளோதான். அந்த அதனுடைய தாக்கம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் சன்ஸ் ஆஃப் த கிங்டம் என்ன செய்றீங்க? மாறுறீங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் 17ஆம் அதிகாரம் மத்தேயு. இந்த 13ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? ராஜ்யத்தின் ரகசியங்களை பேசுகிறாரு. 13 எடுத்துக்காமா, 13 முடிச்சுக்கோ லைட்டா. ராஜ்யத்தின் ரகசியங்களை பற்றி பேசுகிறாரு. அந்த மெசேஜ் ஃபுல்லாக ராஜ்யத்தின் வசனங்கள் தான். அப்படி பேசும்போது இந்த ராஜ்யத்தோட இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பேசுகிறாரு. வாசிப்போம் 33ஆம் வசனம், 13:33. ஹவு த கிங்டம் ஆஃப் ஹெவன் வில் இன்ஃப்ளூயன்ஸ் த அட்மாஸ்பியர் அப்படின்ற பற்றி. ஓகே வாசிங்க. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஓகே. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் பிரைஸ் காட் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். எல்லாரும் ரைஸ் பண்ண பாருங்க.
இந்த புளிச்ச மாவு எவ்வளோ இருக்குது? என்ன பாருங்க, புளிச்ச மாவு எவ்வளோ போடுறீங்க? தயிர் ஊற்றுற எவ்வளோ உங்க ஊற்றுறீங்க? ஒரு சட்டி பாலில் எவ்வளோ ஊற்றுறீங்க தயிர்? ஒரு ஸ்பூன் தான் ஊற்றுறீங்களா? ஒரு கிளாஸ் கூட ஊற்றுறதில்ல, ஒரு ஸ்பூன் தாங்க ஊற்றுறாங்க. அவ்வளவு சட்டி பாலை இந்த ஒரு ஸ்பூன் வந்து தயிர் என்ன செஞ்சிருது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படியே அவ்வளோ பெரிய சட்டி வந்து மெஜாரிட்டி தானே ஜெயிக்கணும், ஆனால் மெஜாரிட்டியை தாக்கி மைனாரிட்டி ஜெயிக்குது. ஆமென், ஆமென். அதான் ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. ஒருவனோடு தேவன் இருந்தால் அவன் புளிச்ச மாவு, அவனை தூக்கி அப்படி ஆசியா கண்டதுக்குள்ள போட்டிங்கன்னா, இப்போ ஒரே ஒருத்தனை தூக்கி போட்டார். யாரு? தோமான்னு ஒருத்தன். அவனை தூக்கி இந்தியாவில் அப்படி போட்டார் பாருங்க, இந்தியாவே புளிச்சு கிடக்குது. அவர் என்ன செஞ்சாரு? தான் வச்சிருந்த தயிரை, ஒரே தயிரை எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து இந்தியாவில் ஊற்று, ஒரு ஸ்பூன் எடுத்து இஸ்ரேலில் ஊற்று, ஒரு ஸ்பூன் எடுத்து கிரீஸில் ஊற்று அப்படின்னு ஊற்றி விட்டுட்டு போயிட்டார் பாருங்க. இப்போ அம்புட்டும் புளிச்சுக்கிட்டு இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில இந்த பரலோக ராஜ்யத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்று முதல் நீங்கள் அதிகமாய் பார்க்க ஆரம்பிக்க போகிறீர்கள். நீங்க என்ன சொல்ல போறேன்னா, எப்படி நம்ம தேர்ட் டைமென்ஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுதான் இந்த உலகத்தோட கிங்டம், தேர்ட் டைமென்ஷன். ஆனா காட்ஸ் கிங்டம்ன்றது ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்கு. கடவுளுடைய பரிமாணங்கள் வந்து இப்போ வந்து 4th 5th 6th 7th டைமென்ஷன் போயிட்டே இருக்கு. சரியா? இப்போ இந்த 4th டைமென்ஷன் தான் ஃபெய்த் டைமென்ஷன். இப்போ தேர்ட் டைமென்ஷன்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்போ இந்த 4th டைமென்ஷனை புரிஞ்சுக்கிறோமோ, அப்போ இந்த கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ராஜ்யத்துடைய தாக்கம் அது என்ன செஞ்சிரும்னா இந்த தேர்ட் டைமென்ஷன்ல என்டர் ஆயிரும். கையை தட்டுங்க. இப்போ which is connecting the third dimension and fourth dimension. fourth dimension நீங்க போணும்னா, தேர்ட் டைமென்ஷன்ல போணும்னா ஏதோ ஒரு வழியா தான் நீங்க போகணும். ஏதோ ஒரு சுவிட்சை நீங்க தட்டணும். அந்த சுவிட்ச் என்ன, அந்த நூல் என்ன அப்படின்ற நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, எனி டைம் நீங்க தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து ஃபோர்த் டைமென்ஷன்ல நீங்க என்ன செய்யலாம்? என்டர் ஆயிடலாம். அந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல போன உடனே அந்த கிங்டம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த தேர்ட் டைமென்ஷன்ல நுழைஞ்சு இந்த தேர்ட் டைமென்ஷனே மாத்தி விட்டு போயிடும். இதெல்லாம் மத்தவன் என்ன செய்யறான்? மிரக்கிள்னு சொல்றான். மத்தவன் இதை மிரக்கிள்னு சொல்றான். ஆனா இது டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ், இது கிங்டம் இன்ஃப்ளூயன்ஸ். இது பல நேரங்களிலே இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த போது அந்த கிங்டமோட இன்ஃப்ளூயன்ஸை இந்த 3 டைமென்ஷனுக்குள்ள கொண்டு வந்தார். எத்தனை பேர் விரும்புறீங்க? கண்ணில் பார்க்கறது தான் 3 டைமென்ஷன். இந்த 3 டைமென்ஷனுக்குள்ள கிங்டமோட இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வர போறோம். நம்ம கையை தட்டுங்க. பரலோக ராஜ்யம் என்னவா இருக்குதா? புளிச்ச மாவு. கொஞ்சோண்டு மாவு, ஒரு சட்டி மாவு என்ன செஞ்சிருது? புளிக்க வச்சிருது. அப்படித்தான் உங்க வீட்டில் நீங்க ஒரு ஆளு ராஜ்யத்தின் வல்லமை. ஆமா, புளிச்ச மாவு எல்லாத்தையும் புளிக்கப்படும். எந்த இடத்துலையும் பால் தயிரை பாலாக்காது, ஆனா தயிர் பாலை தயிராக்கும். அவ்வளவுதான். நீ மாத்திப்பாரு, ஒருத்தனை மாற்ற முடியாதா? ஏதோ பயந்து சொன்னதை கேட்டு தலையாட்டிக்குவாங்க. ஆனா இதுதான் என் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் 4th டைமென்ஷன்லேருந்து 3 டைமென்ஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். இது எப்போ நடக்குதுன்னா, கிங்டம்குள்ளே இருக்கிற நீங்கள் உங்களை ஈல்டு பண்ணும்போது, நல்லா கவனி, ஈல்டு பண்ணும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸு உங்களுடைய தேர்டு டைமென்ஷனுக்குள்ளே அது உள்ளே நுழைஞ்சிரும். அதாவது முப்பரிமாணம் நம்ம பார்க்குற அதுக்குள்ளே வந்துடும். அதை தான் அற்புதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ வருதுன்னா, நீங்கள் அந்த 4th டைமென்ஷனில் இருக்கிற அந்த கிங்டமுக்கு இந்த தேர்ட் டைமென்ஷன் ஈல்டு பண்ணும்போது அது என்ன செய்யுது? உள்ளே புகுந்து இதை முற்றிலுமாய் மாற்றுகிறது. கிங்டம் வந்து எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் தெரியுமா? உங்களுடைய மனநிலையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சரியா? இன்னைக்கு பிரிட்டிஷ்கார மாதிரி ஒரு 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 6 மாதம் கொஞ்சம் அமெரிக்காவில் இருந்துட்டாங்கன்னா, அவங்க வெளியே வரும்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் மனநிலையில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுது. ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் போனாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும். இது பரலோகத்துலேருந்து தூதன் வந்து அவனுக்கு கொடுத்துட்டு போகிறது கிடையாது. இது ஜஸ்ட் பார்க்கும்போது அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் வருது. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எதில் வருது? மைண்டில் வருது, ஆக்டிவிட்டீஸில் வருது, ப்ரொனன்சியேஷனில் வருது, அடுத்து ட்ரெஸ்ஸில், காஸ்டியூமில் வருது. அதாவது பொருட்களில் கூட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரும். நீங்கள் உங்கள் குரலை தேவனுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துடைய அந்த பவரு என் குரலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என் குரல் மூலமா 1000 பேர் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். இதான் கிங்டமோட இன்ஃப்ளூயன்ஸ்.
என் பாடலை நாம் பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த பாடல் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் கடந்து வந்து 4th டைமென்ஷன் பவர் 3 டைமென்ஷன்ல கேட்கிற இந்த வார்த்தையில் இந்த பாடல் மூலமாய் ஜனங்களோட வாழ்க்கையை மாற்றும். ஒரு இளைஞன் இன்னைக்கு சொல்றேன், இப்ப நான் சொல்றேன் புரியுற மாதிரி 25,000 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர்கள் சாப்பிடுவதற்கு அப்பம் எங்கே கொள்ளலாம் சொல்லும்போது ஒரு பையன் 5 அப்பம் 2 மீன் இருக்கு சார்ன்றான். 3 டைமென்ஷன்ல எத்தனை இருக்கு? 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு. கிங்டம்ல வந்து பெருக்கக்கூடிய வல்லமை எல்லாமே இருக்கு. இப்ப இந்த 5 அப்பம் 2 மீனை கையில கொடுத்தான் பாருங்க. அந்த ஈல்டிங், அந்த கிவிங், அந்த அப்பத்தையும் மீனையும் கொடுத்த உடனே இப்ப இன்ஃப்ளூயன்ஸ் எங்க வருது? அப்பத்து மேல வருது, மீன் மேல வருது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே என்ன செய்யுது? 4th டைமென்ஷன்ல இருக்க அந்த கிங்டம் வல்லமை அப்படியே 3 டைமென்ஷன்ல நுழைஞ்சு அப்படியே அந்த 5 அப்பத்தை அப்படியே 5000 அப்பமா மாத்திடுவாரு, 25,000 அப்பமா மாத்தி மீன் பெருகுது. பெருமை சொல்றாரு, அந்த அப்பத்தை மீனை பிட்டு குடுறா அப்படின்னும் போது என்ன செய்யுதுன்னா அந்த மீனை பிக்கிறாங்களாம். பிச்ச உடனே தலைப்பகுதி வால் பகுதின்னு ரெண்டா பிக்கிறாங்க. பிச்சோன்னா வால் பகுதி வந்து தலை முளைக்குதான், தலைப்பகுதியிலிருந்து வால் முளைக்குது. பிச்சு 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 தராங்க, பெருகிட்டே இருக்கு. அப்பத்தையும் பிக்கிறாங்க. என்னைக்கு நீங்க வேர்ட் ஆஃப் காடை பிச்சு கொடுக்குறீங்களோ அப்பதான் அவனுக்குள்ள போன உடனே அந்த பிச்சை அப்பம் அப்படியே வளரும். ஆமாம் சார், நீங்க 2 பாயிண்ட் சொன்னீங்க, எனக்கு அதுல இருந்து 6 பாயிண்ட் வருது சார். அப்பா வளர்ந்து கையத்தட்டு அப்பா வளருது. இதுதான் கிங்டமோட இன்ஃப்ளூயன்ஸ். பொருட்கள் மீது கூட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரும். இப்ப எதுல எல்லாம் கிங்டம் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க வரணும்னு விரும்புறீங்களோ, அந்த ராஜ்யத்தின் வல்லமை வெளிப்படணும்னு விரும்புறீங்களோ, அதையெல்லாம் தேவன்கிட்ட கொடுங்க. அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை அதுல வெளிப்படும். என் வாழ்க்கையில வெளிப்படும் நான் நினைக்கும் போது, என் வாழ்க்கையை இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது, என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை, அந்த ராஜ்யத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. என்னுடைய குரலை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது குரலிலே தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை இன்ஃப்ளூயன்ஸ் வெளிப்படுகிறது. என்னுடைய பணத்திலே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரணும். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சுன்னா, கிங்டம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா என் பணம் பெருக ஆரம்பிக்கும். அப்ப அதுக்குள்ள வரணும் போது நான் அதை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அதிலே அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெருகுகிறது. கையை தட்டும் போது அவர் ஆமென். இங்க 5 அப்பத்தின் மீதும் 2 மீனின் மீதும் என்ன ஆகுது? கிங்டமுடைய பவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வருது. வந்த உடனே 3 டைமென்ஷன்ல தெரியுது. அதான் மேட்டர். 3 டைமென்ஷன்ல தெரியுது. அதாவது என் பையில திடீர்னு 5,000 ரூபா வந்துச்சு, 50,000 ரூபா வந்துச்சுன்னு அதோ 4 பேர் கட்டையை கொடுப்பாங்க பொதுவா. 5,000 எங்கிட்டு இருந்து வந்துச்சு? அம்புட்டும் ஒருத்தர் பேசுறாரு. அம்புட்டு என்னது ரூபா நோட்டுக்கும் நாங்கள் நம்பர் போட்டு வச்சிருக்கோம்யா. என்ன அறிவாளிங்களா, இங்கே பிறக்க வேண்டிய ஆளே கிடையாது. இது எப்படி நான் செத்தவன் உயிரோடு எழுப்பணும்னு சொன்னாங்க. என்ன சொல்லுவேன்னா, இருதயம் நின்று போச்சியா, அப்புறம் எப்படியா எந்திரிப்பான்ற மாதிரி. இருதயம் நின்று எங்களுக்கு தெரியாதா? இருதயம் நின்னவனை எழுப்புறதுக்கு தான் செத்தவனை எழுப்புறது. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ எல்லா நோட்டுக்கும் நம்பர் போட்டு வச்சிருக்கிறாங்களாம். சரியா? நம்பர் போட்டு வச்சிருக்காங்க சார். அதனால உன் கைக்கு இப்போ ஒரு 1000 2000 நோட்டு வந்துச்சுன்னா அது கள்ள நோட்டு அப்படின்றாங்க. நீங்களே இங்கே பிறக்க வேண்டிய ஆளே கிடையாது. முந்தா நேற்று என்னோட 2000 நோட்டு ஒன்று எரிஞ்சு போச்சு. ஐயோ தட்டு, எரிஞ்சு போன 2000 நோட்டு ஒரு நம்பர் இருக்கு. ஆனா அந்த 2000 நோட்டு இப்ப நல்ல நோட்டு. ஆனா அது இல்ல. இறந்தவர்களை உயிரோடு எழுப்ப பண்ணுகிற தேவன் எரிஞ்சு போன என் நோட்டுல சரியான நம்பர் இருக்குல்ல, அது நல்ல நோட்டு தானே, அதை வந்து ரிசரெக்ட் பண்ணி தேவன் அவருக்கு கொடுக்க முடியும். யாருக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கிறார்? மண்டையில போட போறேன்.